நீங்க ஒரிசானதுமே எனக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆறது வந்து அந்த கிளாக்ஸ். தமிழ்நாட்டுல இது என்ன இருக்கா? அந்த 5 குழி இருக்கும், இல்ல 7 குழி இருக்கும், அல்லது 2 வரிசையா அல்லது 3 வரிசையில அந்த குழிகள் இருக்கும். சங்குஸ்தாபனங்கிறது ஒரு டைம் கிளாக் தான். ரொம்ப எளிய முறைகள்லாம் யாரும் எழுதி வைக்க போறதில்ல. அது அப்படியே பரம்பரை பரம்பரையா நமக்கு தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஒரு கோவில் கட்டணும்னா அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன இத்தனை பூகம்பங்களை தாண்டி 1000 வருஷத்துக்கு மேல நிக்குது அப்படின்னா, அது நிக்கிற அந்த 4.25 அடி தான் அந்த தஞ்சாவூர் கோயிலோட பேஸ்மெண்ட். ஆனா அந்த 4.25 அடியிலையும் தஞ்சாவூர்ல மட்டும்தான், அதுவும் தஞ்சாவூர் கோயில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் 15 அடி காலம். அதை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கு என்ன ஆச்சரியமா தான் இருக்கும். என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு அந்த விமானத்தை நீங்க வந்து காப்பாற்ற முடியாது. இது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். திராவிடம் அப்படிங்கிற பேச்சு வழக்கு மகாபாரத காலத்துல இருந்து இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை வச்சு இந்த முடிவுக்கு வரக்கூடாது. பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகாம அழியாம வளர்ந்து வந்திருக்க ஒரே கலைமரபு திராவிட கலைமரபு தான். ஒரு கோயிலுங்கிறது சாமி கும்பிட்றதுக்கான இடம் மட்டும் இல்ல, பல்வேறு அறிவு கருவூலம். ஆர்கியாலஜி, டெம்பிள் ஆர்ட் ஒரு ட்ரை சப்ஜெக்டா நினைப்பீங்க, பார்ப்பீங்க. ஆனா வந்து இது தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம். அது வந்து மனிதன் செய்யக்கூடிய வேலைகளே இல்லை. நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டர், ஒரு மருத்துவர். அது ரிலேட்டடா இப்பதான் ஒரு ஆர்கனைஸ்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது வெஸ்டர்ன் மெடிசன்ல. பட் அப்பவே வந்து இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் இருந்தது. எப்படி தமிழ்நாடு வந்து தனித்துவமா இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரிசாவும் தனித்துவம், கலிங்கம் அப்படிங்கிற பேர்ல தனித்துவமா தான் இருந்துச்சு. அதனால அவங்களுக்குன்னு ஒரு தனி கலைமரபை நாகர மரபுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு அது 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அங்கே பிரம்மாண்டமான சிறப்பான கோயில்கள் நிறைய உருவாயிருக்கு. இந்தியா முழுக்கவுமே நிறைய பார்க்க வேண்டிய கோயில் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து ஒரு இன்ட்ரோக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பல வகையான கலைமரபுகள், நிறைய கலைமரபுகள் இருக்குது இந்தியாவுல. நீங்க ஒரிசானதுமே எனக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆறது வந்து அந்த கிளாக்ஸ். ஒரு ட்ரிப் போகும்போது அங்க வந்து கல் வச்சு எப்படி கேலண்டர் உருவாச்சு அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி நம்ம கோவில்கள்ல டைம் பாக்குறதுக்கு எதனா கருவி மாதிரி ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டுல எதனா இருக்கா? இருக்கு மேம், இருக்கு. ஆஹ் ஆஹ் திருக்கருகாவூர் பக்கத்துலன்னு நினைக்கிறேன், ஒரு கோயில்ல டைம் கிளாக் வச்சிருக்காங்க. வச்சு அதில் நீங்கள் வந்து டைம் பார்க்க முடியும். அது பழமையான ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டு கிளாக் மாதிரி தெரியுது. அது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து கோயில்களில் அந்த தரையில் வந்து குழி குழியாக இருக்கும். 5 குழி, 7 குழி, 12 குழி அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கோயிலுக்குள்ள வந்து எந்த இடத்துல முதல்ல அந்த கல்லில் விழுக கீழே தளம் போட்டிருப்பாங்க. அந்த கல்லில் நேராக அது 5 குழி இருக்கும். 5 குழி இருக்கும், இல்லைன்னா 7 குழி வரிசையில் எந்த பக்கம் கிராஸாக இருக்கும். அந்த குழிகள்ல நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு மரத்தை நிறுத்தி பார்த்தீங்கன்னா உங்க டைம் தெரிஞ்சு போயிடும். அந்த குழியில ஒரு மரத்தக்கைய நீங்க அந்த ஒரு நடுக்குழியில நிறுத்தி பார்த்தீங்கன்னா உங்க டைம் நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அந்த மாதிரி நிறைய கோயில்கள் அந்த குழிகள் உண்டு. அதெல்லாம் டைம் பார்க்கறதுக்காக அமைக்கப்பட்ட குழியில தான் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல நிறைய கோயில்கள் இருக்கும். ஸ்ரீரங்கத்துலலாம் கூட இருக்கு. ஸ்ரீரங்கத்துல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அந்த 5 குழி இருக்கும், இல்லை 7 குழி இருக்கும், அல்லது 2 வரிசையா அல்லது 3 வரிசையில அந்த குழிகள் இருக்கும். இந்த மைய குழியில நீங்க ஒரு குச்சியை ஊனி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதை விட முக்கியம் வந்து கோயில் கட்டுறதுக்கான முதல் வேலையே வந்து அந்த சங்கு ஸ்தாபனம் தான். சங்கு ஸ்தாபனம் அப்படின்னா ஒரு மரத்தக்க இருக்கும், அதுல வந்து கூரா வெட்டிட்டு அதை வந்து எந்த இடத்துல கோயில் கட்டுறமோ நட்டு பார்த்து ஒரு வருஷம் அதை ஃபாலோ பண்ணணும். அதோட நிழல் விழுகிற பகுதியை நீ மார்க் பண்ணிட்டே வரணும். அப்படித்தான் நீங்க கோயில் கட்டுறதோட திசையை நீங்க வந்து டிசைட் பண்றீங்க. கோயில் கட்டுறதுக்கான காலகட்டத்தையும் அப்படித்தான் நாங்க முடிவு பண்றாங்க. கோயில் கட்டுறது அதுக்கு பேர் சங்கு ஸ்தாபனம் பேரு. அதுவே ஒரு டைம் கிளாக் தான். சங்கு ஸ்தாபனங்கிறது ஒரு டைம் கிளாக் தான். ஆனா டைம்ங்கிற ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு பழக்கம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எளிய முறைகள்லாம் யாரும் எழுதி வைக்க போறதில்ல. அது அப்படியே பரம்பரை பரம்பரையா நமக்கு தெரிஞ்சு போயிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டர், ஒரு மருத்துவர். அது ரிலேட்டடா அந்த காலத்துல கோவில்கள்ல எப்படி இருந்தது? அதனால நிறைய இடங்கள்ல கல்வெட்டுல படிக்கும்போது இலக்கியங்களையும் மருத்துவம் சம்பந்தமா நிறைய தகவல் நான் பார்த்திருக்கேன். புறநானூறு, அகநானூறு நிறைய இடங்கள்ல மருத்துவம் சம்பந்தமா ஆச்சரியப்படக்கூடிய தகவல் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கோயில் கல்வெட்டுகள்லயும் நிறைய தகவல்கள் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கோயில்கள் நிறைய இடங்கள்ல நீங்க சிற்பங்கள் பார்த்திருப்பீங்க. பெண்களுக்கு டெலிவரி அந்த மகப்பேறு பார்க்கறத நீங்க நிறைய இடத்துல பார்த்து அதை வந்து ஒரு மங்கள சின்னமா வச்சிருந்தாங்க. அதனால கோயில்கள்ல முக்கியமான ஒரு கார்னர்ல அந்த மகப்பேறு சம்பந்தமான சிற்பங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து அந்த காலத்திலேயே வந்து இந்த கோயில்ல மெடிக்கல் காலேஜ் இருந்தது நான் பார்த்துருக்கேன். அது வந்து விழுப்புரம் பக்கத்துல எண்ணாயிரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்து ஒரு மருத்துவ கல்லூரி, அது கல்லூரினே இருக்கும், மருத்துவ கல்லூரினே இருக்கும். அந்த கல்லூரி இருந்ததுக்கான
ஒரு கல்வெட்டு பராந்தகர் காலத்து கல்வெட்டு அங்கே இருக்குது. அங்கே வந்து எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, ரண சிகிச்சை மருத்துவர்கள் எத்தனை பேரு, அப்படிங்கிற முதற்கொண்டு அவங்களுக்கு என்ன சம்பளம், அவங்க தங்குறதுக்கான வசதிகள் என்ன, அவங்களுக்கு என்ன வகையான வருமானம் இருந்தது, அவங்களோட கல்வி தகுதி என்ன, யாரு வந்து இதுல வந்து தலைமை மருத்துவர், யாரு அறுவை சிகிச்சை மருத்துவர், இது முதற்கொண்டு ஆச்சரியமான கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் நான் பார்த்திருக்கேன். அது வந்து மருத்துவரா பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்பதான் ஒரு ஆர்கனைஸ்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது வெஸ்டர்ன் மெடிசின்ல. பட் அப்பவே வந்து இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் இருந்தது. அபவுட் மெடிசின். இந்த மெடிசின் ரிலேட்டடா இன்ஸ்டிடியூஷனல் மெடிசின் மெடிக்கேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் இருந்ததுங்கிறது நமக்கு அதை பார்த்தா தெரியும். அது பல நூறு வருஷங்களாவே இந்த மரபு தென்னிந்தியாவில் இருக்கிறது ஒரு பெருமை தான். கல்வெட்டுல இருக்கு. சுந்தர சோழர் ஆதர சாலைன்னு சொல்லி கல்வெட்டுகள்ல இருக்கு. குந்தவை ஆதுர சாலையும் கல்வெட்டுகள் இருக்கு. பராந்தகர் ஆதுர சாலையும் கல்வெட்டுகள் இருக்கு. அதுல ஆதுர சாலைன்னா இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு கோவில் கட்டணும்னா அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்வாங்க? கோயில் கட்டுமானம்ங்கிறது உங்க இடத்த தான் முதல்ல செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துக்கு வந்து பல பெயர்கள் இருக்கும். உத்தம பூமி, மத்தியம பூமி, அதம பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பூமியுமே முக்கியம். இங்க அதமம் அப்படிங்கிறதுனால அது ஒதுக்கப்பட்டது கிடையாது. சில கடவுளர்களுக்கான, சில வழிபாட்டு முறைகளுக்கான கோயில்களை அதம பூமியில தான் கட்ட முடியும். உத்தம பூமியில அது வந்து ஆஹ், சிவனுக்கு பெருங்கடவுள்களுக்கு கட்டுற கோயில்களை உத்தம பூமியிலையும், மத்தியம பூமியில வந்து தேவர்களுக்கு அடுத்த நிலை கடவுளுக்கான இது வந்து மத்தியம பூமியிலையும், ரௌத்ர தாந்திரீக சம்பந்தமான கோயில்கள் கட்டுறதுக்கு அதம பூமியும் செலக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து என்னன்னா விமானத்தோட ஆகிருதி ரொம்ப முக்கியம். விமானத்தோட வடிவம், ஆகிருதி, திசை, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல மேல்மட்ட மண்ணு, கீழ்மட்ட மண்ணு, அடிமட்ட மண் 3மே ரொம்ப முக்கியம். அதுக்கு சில முறைகள் இருக்கு. அந்த மண்ணோட உறுதித்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல இடங்களை செலக்ட் பண்ணிட்டு அங்கங்கே போய் அந்த பரீட்சை, அந்த மண் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. பூமி பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல அவங்க கட்டுற விமானத்துக்கு அல்லது அந்த கடவுளுக்கு தகுந்த மாதிரியான விமானம் அமையுதோ அந்த இடத்துல கோயில் கட்டுவாங்க. பட் பிரம்மாண்டமான கோயில் கட்டும்போது இதெல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமா நிறைய பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணமா தஞ்சாவூர் கோயில் நிக்குது அப்படின்னா, இத்தனை பூகம்பங்களை தாண்டி 1000 வருஷத்துக்கு மேல நிக்குது அப்படின்னா அது நிக்கிற அந்த மண்ணு தான் காரணம். அதே தஞ்சாவூர் கோயில ஒரு பாறையில கட்டியிருந்தா எவ்வளவு நாளைக்கு நிக்காது, கிராக் ஆயிடும். அதே ஒரு களிமண்ல கட்டியிருந்தா எவ்வளவு நாளைக்கு அது நிக்காது. ஏன்னா தஞ்சாவூர் கோயிலோட பேஸ்மெண்டோட ஆழம் வந்து 4.25 அடி. 4.25 அடி தான். யாருக்குமே நம்ப முடியாது. வெறும் 4.25, கையை விட்டு எட்டி தொட்டு பார்த்துடலாம் பேஸ்மெண்ட்டை. 4.25 அடி தான் அந்த தஞ்சாவூர் கோயிலோட பேஸ்மெண்ட். ஆனா அந்த 4.25 அடியிலையும் அது நிக்கிற ஒரு மண் வந்து கடலூர் செடிமெண்டட் சாண்ட், செடிமெண்டட் சாண்ட் ராக். அது வந்து ஒரு வகையான ஒரு கொஞ்சம் ரேரான ஒரு டைப் மண். அது பழங்காலத்துல பூமியில பல அடுக்குகள் இடமா இருக்கும்போது மண்ணே வந்து பாறையில இருந்து அடிச்சுக்கிட்டு, மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து அடிச்சுக்கிட்டு போன மண் வகை. அந்த பாறை மண் துகள்கள் வந்து ஒரு 20 அடி 15 அடி உயரத்துக்கு ஒரே இடத்துல லேயரா திக்கா படிஞ்சிருக்கு. அதை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கு என்ன ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா வேற எங்கேயும் அவ்வளவு ஆழத்துல அவ்வளவு திக்னஸ்க்கு மண்ணே இல்லை. நம்ம எங்கே தேடினாலும் இங்க நிறைய இடத்துல வந்து எவ்வளவு கிணறுலாம் தோண்டி எங்கெல்லாம் போய் தஞ்சாவூர் சைடு நிறைய பார்த்துருக்கோம். அந்த அந்த செடிமெண்டர் கடலூர் டைப் ஆஃப் செடிமெண்டர் ராக் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மட்டும்தான், அதுவும் தஞ்சாவூர் கோயில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் 15 அடி காலத்துக்கு அந்த திக்னஸ்க்கு அந்த மண் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க எனக்கு ஆச்சரியமா தான். எத்தனை இடத்துல தோண்டி பார்த்தாலும் தெரியல. தோண்டி பார்த்து இந்த மண்ணு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த இடத்துலதான் இன்னைக்கு 2 லட்சம் டன் கணத்துக்கு அந்த கோயில் நிக்குது. 2 லட்சம் டன், 2 லட்சம் டன் கணக்குக்கு அந்த விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மண்ணில் அந்த விமானம் நிக்கிறதுனாலதான் இத்தனை பூகம்பங்களையும் தாங்கி அந்த விமானம் நிக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மண்ணுக்கு தண்ணி சுத்தி நிக்கணும். ஆனா அதை அந்த அகழி வந்து இப்ப அவங்க சரியா பராமரிக்கல. அந்த மண்ணோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியலையோ தெரிஞ்ச தெரியல. அந்த அகழியில தண்ணியை நிறுத்தி வச்சா இன்னும் 10,000 வருஷம் அந்த விமானம் எந்த சேதம் இல்லாம நிற்கும். ஏன்னா அந்த மண்ணுல வந்து ஒரு சின்ன சின்ன மைக்ரோ போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்ல தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அந்த விமானத்தோட உறுதித்தன்மை இன்னும் நல்லா இருக்கும். அந்த விமானத்துக்கு ஒன் சைடு மட்டும்தான் இப்போ கால்வாயில தண்ணி போகுது. அந்த விமானம் சுத்தி இருக்க அகழியில ஃபுல்லா தண்ணி நிறுத்தி வச்சாங்கன்னா அந்த விமானத்தோட உறுதித்தன்மை இன்னும் பல ஆயிரம் மடங்கு நின்று நல்லா இருக்கும். என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு அந்த விமானத்தை நீங்க வந்து காப்பாற்ற முடியாது. ரொம்ப சிம்பிள். அந்த அகழியை சுத்தம் பண்ணிட்டு தண்ணி நிறுத்தி வச்சோம்னா அந்த விமானம் இன்னும் பல்லாயிரம் வருஷங்கள் நிற்கும். இது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பண்டைய கோவில் கட்டிடக்கலையை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் டாக்டர்? வித்தவுட் எனி டவுட் கிரேட்டஸ்ட் லிவிங் டெம்பிள்ஸ்.
இப்போ உலக கலை, கோயில் கலை மரபுகள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, பிரமிட்ல இருந்து ஆரம்பிச்சுக்குவோம். ஒரு 4000 வருஷ ஹிஸ்டரி கோயில் மரபுக்கு உண்டு, உலக வரலாற்றுல. இந்த உலக வரலாற்று கலை மரபுகள்லயே, மிகச்சிறந்த கோயில் கட்டுமான கலை மரபு அப்படிங்கிறது கட்டாயமா திராவிட மரபு தான். திராவிட மரபுங்கிறதுக்காக நீங்க அத போட்டு கட்சி, ஆட்சியாளர்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். அ திராவிட அப்படிங்கிற வார்த்தைய வந்து எல்லா வாஸ்து சாஸ்திர நூல்கள்ல, ஆகம நூல்லயும் பயன்படுத்தியிருக்காங்க. 2300 வருஷமாவே இந்த மரபு 2600 வருஷமாவே இந்த பேச்சு வழக்கு இருக்கு. திராவிடம் அப்படிங்கிற பேச்சு வழக்கு மகாபாரத காலத்துல இருந்து இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. 2600 வருஷமா இலக்கியங்கள்ல திராவிடம்ங்கிற வார்த்தை பயன்பாட்டுல இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை வச்சு இந்த முடிவுக்கு வரக்கூடாது. உலக கலை மரபுலயே, கோயில் கட்டுமான கலை மரபுகள்லயே மிகச்சிறந்த கலை மரபுன்னு சொல்லிட்டு நம்ம திராவிட கலை மரபை ரொம்ப உறுதியோட, ஆணித்தரமான ஆதாரங்களோட சொல்ல முடியும். அதனாலதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் இதோட தோற்றம் ஒண்ணு காரணம். இதோட தொடர்ச்சி ஒரு காரணம். நிறைய கலை மரபுகள் இன்னைக்கு இல்ல. நீங்க நீங்க ஒரு சிரியாவுல நீங்க எடுத்துக்கங்க, பாலஸ்தீனத்துல எடுத்துக்கங்க, நம்ம ஜோர்டான் எடுத்துக்கங்க, நார்த் ஆப்பிரிக்கா, அதாவது பிரமிடு, எகிப்திய கலை மரபு இருக்கு, மாயன் கலை மரபு இருக்கு, நம்ம செவ்விந்தியர்கள் கலை மரபு இருக்குது, சீன கலை மரபு இருக்கு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகாம, அழியாம வளர்ந்து வந்திருக்க ஒரே கலை மரபு திராவிட கலை மரபு தான். ஏற்கனவே சொன்ன மாரி தோற்றம விட தொடர்ச்சியும், மக்களோட ஆதரவும் அந்த கலை மரபுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து திராவிட கலை மரபுக்கு இன்னைக்கு வரைக்கும் குறையாம இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த மரபோட சிறப்பு. இந்திய நாட்டிலேயே இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதுல ஏதேனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறத சொன்னீங்கன்னா, அங்க போய்னா நம்மளோட கலாச்சாரத்த பத்தி புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கோவில்கள எக்ஸாம்பிள்ஸா சொன்னீங்கன்னாக்கா, எங்க நேயர்களுக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் சொல்லிருங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இந்த கலை மரபு நான் சொன்னேன் இல்லையா, தோற்றம் முக்கியம் இல்ல, தொடர்ச்சியும் முக்கியம்னு சொன்னேன் இல்லையா? இந்த தொடர்ச்சியில நான் பல 100 தலைமுறைகளோட பங்கு இருக்கு. அத நீங்க மறக்கக்கூடாது. பல 100 தலைமுறைகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதோட முக்கியத்துவத்தையும், இதோட புரிதல்களையும் விட்டுவிட்டு போனதுனால தான் இன்னைக்கு நம்ம அத பத்தி பேசுறோம். அப்ப நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த கோயில்கள்ங்கிறது சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்ல. போனா சாமி கும்பிட்டா வந்தோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய மிகச்சிறந்த, மிகப்பெரிய அறிவு கருவூலம். அங்கே நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்க்க முடியுமோ, அத்தனை சப்ஜெக்ட் நீங்க கோயில்ல பார்க்கலாம். மேத்ஸா பார்க்கலாம், சயின்ஸு பார்க்கலாம், பிசிக்ஸ் பார்க்கலாம், கெமிஸ்ட்ரி பார்க்கலாம், மென்ன மெட்டலர்ஜி பார்க்கலாம். வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜியா பார்க்கலாம், அஸ்ட்ரானமி பார்க்கலாம், ஆர்க்கிடெக்சர் பார்க்கலாம், கலை ஃபைன் ஆர்ட்ஸ் பார்க்கலாம், டிராயிங்ஸ் ஓவியங்கள் பார்க்கலாம், ஒரு மரபு, ஒரு எழுத்து வடிவம், கல்வெட்டியல், எபிகிராஃபி படிக்கலாம். ஒரு 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 மொழியோட வளர்ச்சி ஒவ்வொரு கால வாரிய கல்வெட்டை படிக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு கோயிலுங்கிறது சாமி கும்பிட்றதுக்கான இடம் மட்டுமில்ல, பல்வேறு அறிவு கருவூலம். அதாவது பல பலவேறு எக்ஸ்பர்ட்ஸ், இன்னைக்கு இல்லாத பல எக்ஸ்பர்ட்ஸ், பல வல்லுநர்கள் சேர்ந்து உருவாக்குனதான் கோயில். அதனால கோயிலுங்கிறது சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் குழந்தைகளுக்கு கூட்டு போகாதீங்க. கோயிலை சுத்தி காட்டுங்க, அதோட முக்கியத்துவங்களை சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டுட்டு போவாங்க. இப்படித்தான் அந்த தோற்றம் மட்டும் இல்ல, தொடர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுதான் நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறது. எல்லா இடத்துக்கும் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா கட்டாயம் கோயில்களுக்கு கூட்டிட்டு போங்க, சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இல்ல. அடுத்து எல்லா மக்களுக்கும் அடுத்து நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கலைமரபை பாதுகாத்துக்கிறதும், இதை முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றதும் நம்மளோட கடமைகள்ல ஒண்ணு. இதுதான் இதுல வந்து ஒரு சில பேர் ஆர்கியாலஜி, டெம்பிள் ஆர்கியாலஜி ஒரு ட்ரை சப்ஜெக்டா நினைப்பீங்க, பார்ப்பீங்க, இருக்கலாம். ஆனா வந்து இது தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, உங்க தினசரி வாழ்க்கைக்கு நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்களோ, அது வந்து யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். எனக்கு சம்பாதிக்க பிடிக்கலன்னு யாராவது சொல்றாங்களா? பணம் சம்பாதிக்க பிடிக்கலன்னு யாராவது சொல்றோமா? அந்த மாதிரி அதை நீங்க எவ்வளவு ஒரு அடிப்படை தேவையா நினைக்கிறீங்களோ, நல்ல சாப்பாடு வேணாம்னு யாராவது சொல்றோமா? அந்த மாதிரி அடிப்படை தேவைன்னு எப்படி நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரியான கலை மரபுகளையும் கவனிக்க வேண்டியதும், அதை வந்து அழியாம பாதுகாக்கப்பட வேண்டியதும் உங்களோட அடிப்படை கடமைகள்ல ஒண்ணு. அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலயும் எந்த ஒரு ஒரு கோயில்லையோ, ஒரு 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 வரலாற்று இடங்களையோ வந்து அசுத்தம் பண்றது, அசிங்கப்படுத்துறது, அங்கே போய் கண்டதை கிறுக்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம்.
அது வந்து மனிதன் செய்யக்கூடிய வேலைகளே இல்லை. இதெல்லாம் யாரும் தயவு செய்து செய்யாதீங்க. காப்பாத்தனாலும் பரவாயில்ல, அழிக்காம இருக்கிறது அதை விட முக்கியம். கிட்டத்தட்ட 3 அத்தியாயங்கள் எபிசோட்ஸ் இந்த கோவிலோட பரிணாமம் பத்தி பார்த்துட்டோம். அதோட கட்டமைப்புகள், பயன்படுத்துற நுட்பம் இது எல்லாமே நீங்க ரொம்பவுமே எளிமையான வார்த்தைகள்ல சொல்லிட்டு குடுத்தீங்க. ஸோ எங்களுக்கு ஒரு எதெல்லாம் ஒரு மர்மம்னு நினைச்சிட்டு ரொம்ப அப்படியே ஆச்சரியமா பார்த்தோமோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெறும் ஒரு சிம்பிள் டெக்னாலஜி தான். அவங்க அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப எளிமையா இருந்ததுன்னு எல்லாம் சொல்லி அ புரிய வச்சீங்க. பார்வையாளர்கள் சார்பாவும், என் சார்பாவும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நன்றிய தெரிவிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னும் நெறைய பர் ப அ பரிமாணம் இருக்கு. நம்மளோட கோவில்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதுல உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ நானு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஸோ ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றிம்மா. உங்க வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க.